நானும் இந்த மாதிரி மலை ஷேரிங் கட்டு பிரிண்ட் பண்ண போறேன். அதுக்கு தான் நீங்க இப்ப பாக்குற மாதிரி ரொம்ப தீவிரமா ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பிரிண்ட் பண்ணி வீடு ஃபுல்லா இந்த மாதிரி செட்டப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட் நம்ம இந்த ஹோட்டல் ராயல் சிக்னேச்சர்ல தான் ஸ்டே பண்ண போறோம். அவங்களோட டைனிங் செட்டப்ல இருந்து ரிசப்ஷன் செட்டப் வரைக்கும் எல்லாமே பயங்கரமா இருந்தது. ஸ்ட்ரைட்டா செக் இன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு சாவியை வாங்கிட்டு நேரா ரூமுக்கு கிளம்பிட்டோம். இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் தான் இந்த ஹோட்டல், அதுக்கப்புறம் வேற ஹோட்டல் போறோம். அது என்ன ஹோட்டல்ங்கறத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நம்ம ரூம் நம்பர் 705. சோ நீட்டா என்டர் ஆயிட்டு கொஞ்ச நேரம் ரூமையும் அப்படியே வெளியே தெரிஞ்ச ட்வின் டவரையும் ரசிச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பேங்க் நகராவோட மியூசியம் அண்ட் ஆர்ட் கேலரி பார்க்க வந்துட்டோம். இங்க தான் மலேசியா ரிங்கிட்டோட எஸ்டிடி இருக்கான். எஸ்டிடின்னா வரலாறு தானே. ஆமாங்க, அந்த வரலாறு தெரிஞ்சுக்க தான் உள்ள போனோம். என்ட்ரன்ஸ்லயே மணி ரெயின்னு போட்டு வச்சிருந்தாங்க. பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு கேவ் ஃபுல்லா மணியால டெக்கரேட் பண்ணி செட்டப் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறமா எப்படி பார்ட்டர் சிஸ்டத்துல இருந்து ஈவாலட் வரைக்கும் வந்தோங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப பாக்குற இந்த ஹெவியான கல்லெல்லாம் அந்த காலத்துல மணியா யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த ஸ்டாச்சுல இருந்து இவ்வளவு பெரிய காயின் வரைக்கும் எல்லாத்தையும் அப்ப யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இருந்தாங்க நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த மணி பிரிண்ட் பண்ற இடத்துக்கு வந்தோம். ஐ மீன் எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது அப்படிதான் தெரிஞ்சதுன்னு சொன்னேன். ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி என் வீடு ஃபுல்லா இவ்வளவு பணம் மட்டும் இருந்தா இந்த ஊர் என்ன வேலைன்னு கேளு. அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவாவது என்ன வேலைன்னு வாங்கிக்கலாம்னே. இப்படிதான் நான் கேட்டிருப்பேன். அடுத்த செக்ஷன்ல மணி பிரிண்ட் பண்ற இங்க், மணி செய்ய தேவைப்பட்ட உடன் பல்ப், அதோட செக்யூரிட்டி பர்பஸ்க்கு தேவையான விஷயத்தெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேரா இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் கேலரி போயிட்டோம். அதை பார்த்துட்டு வெளியே வந்தா நம்மளோட நோக்கியா போனை டிஸ்ப்ளேக்கு வச்சிருந்தாங்க. இந்த போனை டிஸ்ப்ளேல வைக்கிற அளவுக்கு அரிய பொருள் ஆயிடுச்சான்னு யோசிச்சேன். என்ன பண்றது, காலம் போற வேகத்துல எங்களை மாதிரி 90s கிட்ட எல்லாம் தூக்கி டிஸ்ப்ளேல வச்சாலும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரினா அடுத்த செக்ஷன் போனா எல்லா கண்ட்ரியோட மணியும் டிஸ்ப்ளே பண்ணிருந்தாங்க. ஆனா நான் ஆர்வமா தேர்ந்தது ஜிம்பாப்வேயோட மணியை தான். ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணி விட்டுருங்க. I know. What? Yeah. I know. இவ்வளவு நாளா மலேசியால இருக்க நீங்க 600 வெள்ளி 60 வெள்ளி எல்லாம் பாத்திருக்கீங்களா? பாக்கணும்னா கிளம்பி ஸ்ட்ரைட்டா இந்த மியூசியம் வந்துருங்க. ஏன்னா இங்க மாடர்ன் டே மணி மட்டும் இல்லாம அந்த காலத்துல இருந்து எப்படி மணியை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி டீடைலிங்கா போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே இந்த ஆர்ட் கேலரி வந்தோம். இந்த பிக்சர்ல நான் எங்க நிக்கிறேன்னு தெரியுதா? ஆனா 10 பொருத்தமும் பக்காவா இருந்தது. அப்படியே அடுத்த செக்ஷன் வந்தா அந்த காலத்தோட ஸ்ட்ரீட் பிக்சர், அப்புறம் கடையோட நேம் போர்டு எல்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா எனக்கு இங்க ரொம்ப மெமரபிளா இருந்தது. முன்னாடி பஸ்ல யூஸ் பண்ண டிக்கெட் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணிருந்தாங்க. ஆனா எனக்கு இந்த கண்டக்டர் எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும்னா, கண்டக்டர் அதாவது நல்ல டிக்கெட்டை பூரா கிழிச்சு தருவாங்களா அந்த வேலை.